வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியுடைய சென்னை விருகம்பாக்கம் கிளையில் ஒரு நாள் முழுவதுமே இலவசமான மேக்ஸ் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். இது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கான ஸ்பெஷல் மேக்ஸ் கிளாஸ். இது பார்த்தீங்க அப்படின்னா என்னைக்கு நடைபெறுது அப்படின்னா, இந்த ஆகஸ்ட் 4ஆம் தேதி தான் நடைபெற போகுது. இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் நடைபெற போகுது. காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் இது நடைபெற போகுது. உங்களுக்கு மேக்ஸில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதில் வந்து கேட்கலாம். உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாமே நாங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணி வைப்போம். ஓகே, உங்களுடைய நண்பர்களுக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். தற்போது எந்த நாட்டில் உள்ள பல்கலைக்கழகம் திருமணம் தொடர்பான பட்டப்படிப்பை அறிமுகம் செய்தது? இதற்கான ஆன்சர் சீனா. சீனாவில் ஒரு பல்கலைக்கழகத்தில் திருமணம் சம்பந்தமாக ஒரு டிகிரி கோர்ஸே வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. எங்கே அப்படின்னா, சீனாவுடைய தலைநகரான பீஜிங்கில் சிவில் விவகார பல்கலைக்கழகம் அப்படிங்கிற ஒரு பல்கலைக்கழகத்தில் தான் அறிமுகம் பண்ணியிருக்காங்க. அந்த பட்டப்படிப்புடைய பேர் என்ன அப்படின்னா, திருமண சேவைகள் மற்றும் மேலாண்மை அப்படிங்கிறது தான். இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, திருமணம் தொடர்பான தொழில் மற்றும் கலாச்சாரத்தை வளர்க்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ திருமணம் அப்படிங்கிற ஒன்றை எடுத்துட்டீங்க அப்படின்னாலே அதில் நிறைய தொழில் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ திருமணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சமைப்பாங்கல்ல, அதனால சமையல் தொழில் இருக்கு. அதுக்கப்புறம் அதை பரிமாறுவாங்கல்ல, அதனால கேட்டரிங் தொழில் இருக்கு. அதுக்கப்புறம் வாகனத்தில் அங்கே இங்கே அப்படின்னு அடிக்கடி போக வேண்டியிருக்கும், அதனால வந்து டிராவல்ஸ், அந்த போக்குவரத்து இருக்குல்ல, அது ஒரு துறை இருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய துறைகள் இருக்கு, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இது மட்டும் இல்லாமல் கலாச்சாரம், ஆந்திராவில் வித்தியாசமாக திருமணம் பண்ணுவாங்க, தமிழ்நாட்டில் வித்தியாசமாக திருமணம் பண்ணுவாங்க, தமிழ்நாட்டிலேயே வேற வேற மாவட்டங்களில் வேற வேற கலாச்சாரத்தில் வந்து திருமணம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பல்வேறு விதமான தொழில் மற்றும் கலாச்சாரத்தை வந்து வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக சீனாவில் வந்து அறிமுகம் பண்ணியிருக்காங்க ஒரு கோர்ஸ். ஓகே, அடுத்தது சர்வதேச விண்வெளி நிலைய பயணத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட இந்திய வீரர் யார்? இதற்கான ஆன்சர் சுபான்ஷு சுக்லா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன், அதுக்கு நம்ம இந்தியாவிலிருந்து சுபான்ஷு சுக்லா வந்து போக போறாரு. ஆக்சியோம் மிஷன் 4 அப்படிங்கிற திட்டத்தின் கீழே தான் இவர் விண்வெளி நிலையத்திற்கு வந்து பயணம் பண்றாரு. இவர் எதற்காக போறாரு அப்படின்னா, நாசா கூட சேர்ந்து அங்க விண்வெளி நிலையத்துல ஒரு பணியாற்றுறதுக்காக தான் போறாரு. ஆக்சுவலி என்ன அப்படின்னா, ககன்யான் திட்டத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட 4 வீரர்ல ஒருத்தர் தான் இந்த சுபான்ஷு சுக்லா. இப்போ இவர் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு போறாரு. ஏற்கனவே ககன்யான் திட்டத்துடைய குரூப் கேப்டனா இருந்தவர் இவர் தான். இப்போ இவர் நாசா கூட அங்கே போறாருல, அதனால இவருக்கு மாற்றுதலாக குரூப் கேப்டனாக பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர் அப்படிங்கிற ஒருத்தரை தேர்வு பண்ணியிருக்காங்க. ககன்யான் திட்டம் இது 2025ஆம் ஆண்டு செயல்படுத்த போறாங்க. ஓகே, இது என்ன அப்படின்னா, நம்ம இந்தியாவுடைய விண்வெளி வீரர்களை பத்திரமா விண்வெளிக்கு அழைத்து போயிட்டு அங்கே கொஞ்ச நாள் வந்து தங்க வச்சுட்டு மறுபடியும் வந்து அவங்கள பத்திரமா பூமிக்கு வந்து கொண்டு வரதான் இதோடைய நோக்கம். இதற்கான பயிற்சி வந்து ரஷ்யா மற்றும் பெங்களூர்ல வந்து வழங்குறாங்க. ரஷ்யாவில் வந்து ரஷ்யாவுடைய உதவி மூலமா, பெங்களூர்ல வந்து இஸ்ரேலுடைய உதவி மூலமா. இப்போ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம இந்தியாவிலேருந்து வீரர்களை அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு பெண் ரோபோ வந்து அனுப்பி செக் பண்ண போகிறாங்க. அந்த பெண் ரோபோவுடைய பேர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது இதுக்கு முன்னாடி நடைபெற்ற எஸ்ஏ எக்ஸாமில் கூட கேட்டிருந்தாங்க. ஓகே, அடுத்தது இந்தியாவில் எத்தனை மக்களுக்கு ஒரு மருத்துவர் உள்ளனர்? இதற்கான ஆன்சர் 836. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா 836 மக்களுக்கு ஒரு மருத்துவர் இருக்காங்க. உலக சுகாதார அமைப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா, 1000 மக்களுக்கு ஒரு மருத்துவர் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம இந்தியாவில் அதை விட அதிகமான மருத்துவர்கள் இருக்காங்க. 836 மக்களுக்கே ஒரு மருத்துவர் இருக்காங்க. இந்தியாவில் மொத்தமாக அலோபதி மருத்துவர்கள் 13,86,136 பேர் இருக்காங்க. இந்தியாவில் இருக்கிற 731 மருத்துவக் கல்லூரிகளில் ஆண்டுக்கு 1,12,112 எம்பிபிஎஸ் இடங்கள் வந்து ஃபில் ஆகுது. ஓகேவா, அது பார்த்தீங்க அப்படின்னா அப்போ ஒவ்வொரு வருஷமும் அவ்வளவு டாக்டர்ஸ் வந்து படிச்சு முடிச்சு வெளியில வந்துட்டே இருக்காங்க, எம்பிபிஎஸ் படிச்சுட்டு வந்துட்டே இருக்காங்க. அதில் சிலர் வந்து டாக்டரா ப்ராக்டிஸ் பண்றாங்க, சிலர் வந்து பிஜி படிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கான ஆன்லைன் லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதற்கான கல்வி கட்டணம் 5000 ரூபாய் மட்டும்தான். இதில் தமிழ் மீடியத்துக்கு கிளாஸஸ் இருக்குது, அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியமே கிளாஸஸ் இருக்குது. ஓகேவா, இது எல்லாமே ஆன்லைனில் தான் நடைபெறுது. நம்ம இன்ஸ்டியூட்டில் இப்போ நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. நீங்களும் நம்ம இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். ஓகே, அடுத்தது
ஆயுஷ்மான் பாரத் பிரதமரின் மருத்துவ காப்பீடு திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் செப்டம்பர் 23, 2018. இது ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம். ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டம். ஓகேவா? இது என்ன அப்படின்னா, ஒரு குடும்பத்திற்கு ஆண்டுக்கு ரூபாய் 5 லட்சம் வரைக்கும் மருத்துவ காப்பீடு வந்து பண்ணிக்கலாம். இப்போ ஒரு குடும்பத்துல அப்பா, அம்மா, குழந்தைகள் இவங்களுக்கெல்லாம் நோய்வாய்ப்படுறது அப்படின்னா அவங்க இதுக்கு கீழே இருக்கிற இந்த திட்டத்துக்கு கீழே இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல வந்து 5 லட்சம் வரைக்கும் வந்து மருத்துவ காப்பீடு மூலமா இலவசமாகவே வந்து ட்ரீட்மெண்ட் வந்து பெற்றுக்கலாம். ஓகே, இந்த திட்டத்தில் இதுவரைக்கும் 29,000 அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளை இணைத்திருக்காங்க. இப்போ இந்த திட்டத்தில் ஆகஸ்ட் 2022 ஆண்டிலிருந்து இப்போ வரைக்கும் 3029 மூன்றாம் பாலினத்தவர்கள் வந்து சேர்க்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த தகவலை நமக்கு சொன்னது யாரு அப்படின்னா மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரான JP நட்டா. அடுத்தது, எங்கு அரசு சார்பில் ஆண்டுதோறும் வல்வில் ஓரி விழா கொண்டாடப்படுகிறது? இதற்கான ஆன்சர் கொல்லிமலை. கொல்லிமலையில பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் ஓரி இருக்காருல்ல, ஓரி கடையேழு வள்ளல்கள்ல ஒருத்தரான ஓரி, அவருக்காக விழா வந்து நம்முடைய தமிழக அரசு வந்து நடத்துறாங்க. ஓகேவா? கொல்லிமலை அப்படிங்கிறது நாமக்கல் மாவட்டத்துல தான் இருக்கு. வல்வில் ஓரி இவர் கடையேழு வள்ளல்கள்ல ஒருத்தர். நம்ம வந்து பாரி, காரி, ஓரி இந்த மாதிரி எல்லாம் படிச்சிருப்போம்ல, அதுல ஒருத்தர் தான் இவர். ஓகேவா? ஏன் இவர் பேர் பின்னாடி வல்வில் அப்படிங்கறத சேர்த்திருக்காங்கன்னா இவர் வந்து வில் வித்தையில ரொம்பவே வல்லவர் அப்படிங்கிறது தான் இதோடைய அர்த்தம். ஓகே, இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பாத்தீங்க அப்படின்னா இந்த விழால 17 ஆண்டுகளுக்கு மேல ஆளுங்கட்சியை சேர்ந்த அமைச்சர்கள் வந்து பங்கேற்கிறது இல்லை. இப்ப கூட பங்கேற்கல. ஏன் அப்படின்னா அங்க ஒரு நம்பிக்கை இருக்கு. என்னன்னா ஆளும் கட்சியில இருக்கிற MLAவோ அமைச்சர்களோ அல்லது இப்ப ஆட்சியில் இருக்கிற மாவட்ட ஆட்சியர்களோ அங்க அந்த விழாவில் போய் கலந்து கொண்டாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆட்சிக்கே பாதிப்பு வந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்போ வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா யாருமே அதற்காக கலந்து கொள்றதும் கிடையாது. ஓகே, அடுத்தது, உலக விவசாய ஏற்றுமதி தரவரிசையில் 2023 ஆண்டு இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 8வது இடம். இப்போ உலக அளவுல அதிகமான காசுக்கு எந்தெந்த நாடுகள்லாம் ஏற்றுமதி பண்றாங்க, விவசாய பொருட்களை எந்தெந்த நாடுகள்லாம் ஏற்றுமதி பண்றாங்க அப்படிங்கிறதுக்கான பட்டியல் தான் இது. இதுல முதலிடம் பிடித்தது ஐரோப்பிய ஒன்றியம், யூரோப்பியன் யூனியன். 2023 ஆண்டு நம்ம இந்தியாவுடைய விவசாய பொருட்களுடைய ஏற்றுமதி 51 பில்லியன் அமெரிக்க டாலரா இருந்திருக்கு. இதுல ஏன் நம்ம 8வது இடத்துல இருக்கோம், நம்ம ஏன் ரொம்ப பின்தங்கி இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா 3 காரணம். ஒன்னு, மே 2022 ஆண்டுல இந்தியால இருந்து கோதுமையை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றதுக்கு தடை வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜூலை 2023 ஆண்டு இந்தியால இருந்து பாஸ்மதி அல்லாத அரிசியை பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றதுக்கு தடை வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் சுகர் இருக்குல்ல, சர்க்கரை, இதை வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றதுக்கான தடை வச்சிருந்தாங்க. அது எப்போ அப்படின்னா 2023 ஆண்டு அக்டோபர் மாதம். ஓகே, இவ்வளவு பண்ணாங்க அப்படின்னா எப்படி இவ்வளவு காசு நம்மளால சம்பாதிக்க முடியும்? ஓகே, சரி, இப்போ இந்த ரிப்போர்ட்டை நமக்கு தந்த அமைப்பு எது அப்படின்னா வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன், உலக வர்த்தக அமைப்பு தான். ஓகே, அடுத்தது, இந்தியா எந்த நாட்டுடன் இணைந்து தேசிய கடல்சார் பாரம்பரிய வளாகத்தை அமைக்க உள்ளது? இதற்கான ஆன்சர் வியட்நாம். இப்போ இந்தியா வியட்நாமும் சேர்ந்து தேசிய கடல்சார் பாரம்பரிய வளாகம் அப்படிங்கிற ஒன்று அமைக்க போறாங்க. எங்க அப்படின்னா குஜராத்ல இருக்கிற லோத்தல் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து கொண்டு வர போறாங்க. இந்தியாவும் வியட்நாமும் சேர்ந்து பண்ண போறாங்க. ஓகே, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 2024-25 மதிப்பீட்டு ஆண்டுல இந்த ஜூலை 31ஆம் தேதி வரைக்கும் 7.28 கோடி பேர் வருமான வரி கணக்கு வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஓகே, வருமான வரி கணக்கு இங்கிலீஷ்ல ITR அப்படிம்பாங்க, இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் அப்படிங்கிறது ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இது என்ன அப்படின்னா ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அவர் வந்து எவ்வளவு ரூபாய் சம்பாதிக்கிறாரு, அவர் வந்து இன்கம் டேக்ஸ் கட்டுறாரா இல்லையா, இது சம்பந்தமான விஷயம்லாம் வந்து ஃபைல் பண்றதுதான். இவ்வளவு பேர் 7.28 கோடி பேர் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இது ஒரு புதிய சாதனை. ஏன்னா இதுவரைக்கும் இவ்வளவு பேர் எல்லாம் பதிவு பண்ணதே கிடையாது. கடந்த ஆண்டு 2023-24 மதிப்பீடு ஆண்டுல பாத்தீங்க அப்படின்னா தாக்கல் செய்யப்பட்டது 6.77 கோடி. அதை விட இது 7.5% அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த புதிய வரி விதிப்பு நடைமுறையின் கீழே 72% தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதே பழைய வரி விதிப்பு நடைமுறையின் கீழே 28% வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்தது, முதல்வர் ஸ்டாலின் ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. அதை எப்படி பார்க்கலாம். நம்ம நாட்டுடைய முதன்மை உயர்கல்வி நிறுவனங்கள் இருக்குல்ல, IIT, அதுக்கப்புறம் IIM, அதுக்கப்புறம் IISc பெங்களூரு, இந்த மாதிரி பெரிய பெரிய உயர்கல்வி நிறுவனங்கள் இருக்குல்ல, அங்க படிக்கிற அரசு பள்ளி மாணவர்களுடைய கல்வி செலவை அரசே ஏற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? இது ரொம்பவே ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் தான்.
இப்போ ஐஐடி ஐஏஎம்ல எல்லாம் ஒரு சீட் கிடைக்கிறதே பெரிய விஷயம். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும், நல்ல ஒரு அறிவு இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் தான் அது வந்து கிடைக்கும். அந்த மாதிரி படிக்கிற அரசு பள்ளி மாணவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய முழு கல்வி செலவையும் அரசே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழக அரசு பள்ளிகளில் படித்து உயர்கல்விக்கு வெளிநாடு போகிற மாணவர்களுடைய முதல் பயண செலவையும் அரசு ஏற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, அடுத்தது நேத்திக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்ம ஒன்று பார்த்துருப்போம். என்னன்னா, இந்தியாவுடைய முதல் பன்னாட்டு விமானப்படை பயிற்சி, அதோடைய பேரு தரங் சக்தி அப்படிங்கிறது தான். இதில் 30 நாடுகளுக்கு மேலே நாடுகள் வந்து பங்கேற்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். இதில் முதல் கட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடுடைய கோவையில் இருக்கிற சூலூரில் தான் நடைபெற போகுது அப்படிங்கிறது தான் முக்கியமானது. இதில் பார்த்தீங்கன்னா, நான் வந்து நேத்திக்கு அது சூலார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன், அது சூலூர். ஓகேவா, அந்த லூ அந்த வித்தியாசம், மற்றபடி எல்லாமே கரெக்ட் தான். ஓகேவா, இது என்னையிலேருந்து என்னைக்கு நடைபெறுது அப்படின்னா, முதல் கட்டமாக ஆகஸ்ட் 6ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் நடைபெற போகுது. இரண்டாவது கட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா, ஆகஸ்ட் 29ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 14ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆண்டு நடைபெற போகுது. அது எங்க அப்படின்னா, ராஜஸ்தானுடைய ஜோத்பூரில் தான் நடைபெற போகுது. ஓகே, இனி ரிவிஷன் பார்க்கலாம். தற்போது எந்த நாட்டில் உள்ள பல்கலைக்கழகம் திருமணம் தொடர்பான பட்டப்படிப்பை அறிமுகம் செய்தது? இதற்கான ஆன்சர் சீனா. அடுத்தது, சர்வதேச விண்வெளி நிலைய பயணத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட இந்திய வீரர் யார்? இதற்கான ஆன்சர் சுபான்சு சுக்லா. அடுத்தது, இந்தியாவில் எத்தனை மக்களுக்கு ஒரு மருத்துவர் உள்ளனர்? இதற்கான ஆன்சர் 836. அடுத்தது, ஆயுஷ்மான் பாரத் பிரதமரின் மருத்துவ காப்பீடு திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் செப்டம்பர் 23, 2018. அடுத்தது, எங்கு அரசு சார்பில் ஆண்டுதோறும் வல்வில் ஓரி விழா கொண்டாடப்படுகிறது? இதற்கான ஆன்சர் கொல்லிமலை. அடுத்தது, உலக விவசாய ஏற்றுமதி தரவரிசையில் 2023 மூன்றாவது ஆண்டு இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 8வது இடம். அடுத்தது, இந்தியா எந்த நாட்டுடன் இணைந்து தேசிய கடல்சார் பாரம்பரிய வளாகத்தை அமைக்க உள்ளது? இதற்கான ஆன்சர் வியட்நாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்களுடைய நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, அப்புறம் கண்டிப்பாக ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ. சென்னை ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஎஸ் அகாடமியில யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2 மற்றும் டிஎன்பிஎஸ்சி சிவில் ஜட்ஜ், ஏபிபி எக்ஸாம் உட்பட போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர், ஃபீல்ட் சர்வேயர், லேண்ட் டிராஃப்ட்ஸ்மேன் ஆகிய பணிகளுக்கான சிறப்பு கோச்சிங்ல ஜாயின் பண்ணுங்க. 100% பாஸ் பண்ணுங்க, அரசு அதிகாரி ஆயிடுங்க.